ஹலோ, ரைட் சொல்லு. கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வர வர கூட்டம் கம்மியாக பிஸி ஆயிட்டாங்களா? இந்த பாடத்தை கேட்ட பிறகு என்ன செய்யணும்? வராதவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்துடைய தலைப்பு என்னன்னா, கர்த்தருக்குள் பிரயாசப்படுகின்றவர்களுக்கு பலன் என்ன? பாடத்துடைய தலைப்பு மீண்டும் சொல்றேன், கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் பிரயாசப்படுகின்றவர்களுக்கு பலன் என்ன அப்படின்ற பாடத்தை தான் நம்ம இன்னைக்கு பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஜெபிக்கலாம். ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் வரைக்கும் தகப்பனே எங்களை ஜீவனோடு வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தேவையான சகலத்தையும் கொடுத்து எங்களை பாதுகாத்து வருகின்ற உங்களுடைய பெரிதான கிருபைக்காக செலுத்துகிறோம். உலகத்திலே எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் தகப்பனை யுத்தம், நிலநடுக்கம், எத்தனையோ இடர்பாடுகள் மத்தியிலே கண்மணி போல பாதுகாத்து வருகின்றே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம். உள்ளமாகிய பைபிளை நாங்கள் புரிந்து கொண்டு உடைய உள்ளத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழ்ந்து அநேக காரியங்களை நடப்பித்து நீர் இருக்கின்ற அந்த மகா பரலோகத்திற்கு வந்து சேர்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தான். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய வசனத்தினாலே பாதுகாத்து கொண்டு ஜெபி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள ஆமென். ஆமென். கர்த்தருக்குள் படுகின்ற பிரயாசப்படுகின்றவர்களுக்கு பலன் என்ன? முதல்ல பிரயாசம்னா என்ன? பிரயாசம்னா என்ன? அம்மா, முயற்சி. வெரி குட். பிரயாசம்னா முயற்சி அப்படி சொல்லலாம். இன்னும் பிரயாசம்னா என்னன்னா, ஒரு காரியத்திற்காக நாம் கடுமையாக உழைக்கின்றோமே, அந்த ஒரு காரியத்தை பிரயாசம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒரு விதமா சொல்லணும்னா, பிரயாசம் என்றால் கஷ்டம் என்று கூட சொல்லலாம். நம்ம கஷ்டப்படுறது, ஒரு காரியத்திற்காக கஷ்டப்படுவதை கூட பிரயாசம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல பிரயாசம்னா இப்படிப்பட்ட விளக்கம்லாம் இருக்கு. முயற்சி செய்வது, கடுமையாக உழைப்பது, ஒரு காரியத்துக்காக கஷ்டப்படுவது, இதையெல்லாம் பிரயாசம் என்கிறோம். அப்படியாக இந்த பூமியின் மீது மனிதர்கள் பிரயாசப்படுகிறார்கள் இன்றைக்கு. எதற்காக என்றால், இந்த 60-70 ஆண்டு கால வாழ்க்கையை எப்படியாக நாம் நகர்த்த வேண்டும். அதனங்க, பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் நாம் ஆகட்டும், நம்முடைய பிள்ளைகளுக்காகட்டும், நம்ம சொல்லிக் கொடுக்கறதோ சரி, நம்ம நடந்துக்கிறதோ சரி, என்னன்னா இந்த பூமியில நாம் என்ன செய்யணும்? பிரயாசப்பட்டு எத்தனையோ காரியங்களை நடப்பிக்கிறார்கள். படிக்கிறதுக்காக எத்தனையோ பிரயாசங்கள் நடக்குது. பள்ளிக்கூடத்திலிருந்து கல்லூரிக்கு போவாங்க, கல்லூரியிலிருந்து அடுத்து இந்த பள்ளி படிப்பு சரி, காலேஜும் சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்பாங்க. அதற்காக எத்தனையோ லட்சங்களை கூட செலவு செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யறதில்ல, தயங்குவதில்லை. பிரயாசம். அந்த லட்சம் சும்மா வந்துருமா?
அந்த லட்சக்கணக்கு சும்மா வந்துருமாங்க? அதற்காக நாம் எத்தனை பாடுகளை அனுபவிக்கிறாங்க. அந்த தாயும் தந்தையும் இப்ப எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவாங்க. ஸ்கூல் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வருது. 50,000 லட்சக்கணக்கு. இப்போ ஒரு பிள்ளைக்கு அவங்க ஃபீஸ் கட்டணும்னா எத்தனை பிரயாசப்பட்டு அந்த பணத்தை அவங்க சேர்த்து வச்சு, அப்படிதானங்க? பிரயாசம், உழைப்பு. அடுத்து காலேஜ் முடிச்ச உடனே அவன் எங்க போகணும்? உத்தியோகம் செய்யணும். உத்தியோகமும் லேஸ்ல கிடைச்சிடாது. அதுவும் கூட ஒரு பிரயாசப்பட்டு ஒரு நல்ல வேலையை கண்டுபிடிக்கணும், முயற்சி எடுக்கணும். இப்படியாக மனிதர்கள் காலையில எழுந்தது முதற்கொண்டு, அப்படிதானங்க? மனைவி இப்படி பெண்களை நம்ம கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா, நாம் படுகின்ற பிரயாசங்கள் எத்தனை நம்முடைய பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக. திருமணம் ஆனதுல இருந்து இல்லையா, எழுந்துக்கணும், சமைக்கணும், அப்படிதானுங்க? அவங்களுக்கு துணியை துவைச்சு போடணும், அடுத்து வீட்டை பெருக்கணும், சுத்தமா வச்சுக்கணும். இப்படி பெண்களும் கூட பிரயாசப்பட்டு கொண்டே இருப்பார்கள். யாருக்காக? கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக. மொத்தத்துல இதற்காகவே இந்த பிரயாசம் இப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க வாழ்க்கை. பிள்ளைகளும் கூட படிக்கிறாங்க. சும்மா படிப்பாங்களா? ஜாலியா யாருன்னா படிக்கிறாங்களா? கஷ்டம், அதுவும் கஷ்டம். கணக்கு போடணும், சயின்ஸ் படிக்கணும், சோசியல் படிக்கணும், எவ்வளோ கஷ்டம். இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க இல்லையா, அவ்வளோ ரைட்டிங் ஒர்க் கொடுக்குறாங்க, கஷ்டப்படுறாங்க. மொத்தத்தில் இந்த உலகத்துல எல்லாரும் பாருங்க, எல்லாருமே ஏதோ ஒன்றை பிரயாசப்பட்டு செய்து கொண்டே இருக்கிறார்கள். சிறு குழந்தையிலிருந்து பெரியவர்கள் வரை. ஒரு வியாபாரி பிரயாசப்படுகிறான், ஒரு தொழிலாளி பிரயாசப்படுகிறான். மொத்தத்தில் எல்லாரும் பிரயாசப்படுறாங்க. ரைட். எதற்காக பிரயாசப்படுகிறார்கள் என்றால், இந்த பிரயாசத்தினால் ஏதோ பலன் கிடைக்கும் என்று அவர்கள் என்ன செய்றாங்க? பிரயாசப்படுறாங்க இல்லையா? இப்ப நாம பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். எதற்காக படிக்க வைக்கிறோம்? இவங்க படிச்சாங்கன்னா நம்ம கூட சொல்லுவோம் இல்லையா, இப்ப நீ படிச்சனா நாளைக்கு நீ என்ன செய்யலாம்? நாளைக்கு நீ நல்லா இருக்கலாம். நீ படிச்ச படிப்புக்கு வீணா போவாது, பலன் இருக்கு அப்படின்னு நம்ம பிள்ளைகளுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அப்போ படிச்சா பிள்ளைகளுக்கு பலன் இருக்குன்னு சொல்றது நம்ம தான். அடுத்து நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சா அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? பலன் இருக்கு அப்படின்னு இந்த உலகம் நமக்கு போதிக்குது. என்னன்னு? நம்ம படிச்ச படிப்புக்காகட்டும், உழைப்பு உயர்வு தரும் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்துல. கரெக்டா? உழைப்பு உயர்வு தரும். அப்ப என்ன சொல்றாங்க? நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சீங்கன்னா அதுக்கு பலன் இருக்குன்னு இந்த உலகம் சொல்லுது. இதத்தான் நம்மளும் ரொம்ப நாளா நம்பின்னு இருக்கிறோம். நம்பி நாமளும் கூட என்ன செய்யறோம்? இதையே நம்முடைய பிள்ளைகளுக்கு போதித்து, நீ இப்படியாக படிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், இப்படியாக நீ வேலை செய்ய வேண்டும், இதற்காக நீ பிரயாசப்பட வேண்டும். அந்த உலக காரியங்களுக்காக எத்தனை லட்சங்களை வேண்டுமானாலும் செலவு செய்வதற்கு நாம் தயங்குவதே இல்லை. இப்படியாக நாம் படுகின்ற பிரயாசங்களுக்கு இந்த உலகம் சொல்லுவது போல ஏதாவது பலன் இருக்கிறதா என்று நாம் பார்த்தால், எனக்கு யார் சொன்னா நம்புவீங்க? பைபிள் சொன்னா நம்பணும் இல்லையா? பைபிள் நமக்கு என்ன சொல்லுகிறதோ பார்க்கலாம். இப்படியாக மனிதர்கள் படுகின்ற பிரயாசத்திற்கு இந்த பூமியிலே நமக்கு பலன் இருக்கிறதா என்று நம்ம பைபிள போய் பார்த்தலாம். தேவன் சொன்னா நம்ம நம்பணும் இல்லையா? பைபிள போய் பாருங்க. பிரசங்கி புத்தகம், பிரசங்கி புத்தகம் 1ஆம் அதிகாரம். பிரசங்கி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனம். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகின்ற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன என்று யார் கேட்கிறார்? ஞானியாகிய சாலமோன். பிரசங்கி என்றால் யாரோ அல்ல, சாலமோன். ஞானியாகிய சாலமோன். சாலமோன் உலக வரலாற்றுல சாலமோன் மகா ஞானி. அதே போல உலகத்திலேயே பெரிய செல்வந்தர் யாருன்னா சாலமோன் ராஜா. அத்தகைய சாலமோன் ராஜா
இன்னும் சொல்ல போனா இன்னும் நம்ம படிக்கலாம். அவர் என்னென்ன விஷயங்கள் பிரயாசப்பட்டாரு. நாம சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிரயாசப்பட்டோம். அவர் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செஞ்சாருன்னு இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துல படிக்கலாம். அப்படிப்பட்ட எல்லா பிரயாசங்களையும் பட்டவர் தான் இந்த கேள்வியை வைக்கிறார். என்னன்னு, சூரியனுக்கு கீழே மனிதன் படுகின்ற பிரயாசத்துக்கு அவனுக்கு பலன் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்புறாருன்னா, பலன் இருக்குன்னு சொல்றாரா இல்லைன்னு சொல்றாரா? என்னங்க, பலன் இல்லை. படிக்க வைக்கிறோம், வேலைக்கு போறாங்க, சம்பளம் கிடைக்குது, அடுத்து வீட்டை கட்டுறாங்க, அடுத்து கல்யாணம் பண்ணுவாங்க, அடுத்து அவங்களுக்கு குழந்தைங்க பிறக்கும், திரும்ப அவங்க அதுல படிக்க வைப்பாங்க. இதுல பலன் என்ன இருக்கு நீங்க சொல்லுங்க. இதுல உங்களுக்கு பலன் எதை பாக்குறீங்க நீங்க? ஒன்னும் கிடையாது. நம்மளாவது சின்ன சின்ன வீடு கட்டணும், நம்மளாவது சின்ன சின்ன வேலைகளை செஞ்சோம். ஞானியாகிய சாலமோன் எப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சாரோ அதை கூட படிக்கலாம். பிரசங்கி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4 வாசிக்கலாம். சாலமோன் ராஜா எப்படிப்பட்ட பிரயாசங்களை பட்டாரோ அதையும் கூட படிக்கலாம். பாருங்க, சின்ன வேலைலாம் இல்ல. எப்படிப்பட்ட வேலைங்க? எல்லாம் பெரிய பெரிய வேலைகள், பெரிய பெரிய கிரியைகள். என்ன அந்த கிரியைகள்? எனக்காக வீடுகளை கட்டின. நமக்கு ஒரு வீடு கட்டுறதே என்ன, அதான் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு. ஏன்னா அது அவ்வளவு பெரிய கஷ்டம். அது ஒரு வீடு கட்டுறதே நமக்கு. அவரு வீடுகளை கட்டினாராம், நிறைய வீடுகளை கட்டினாராம். நான் வீடுகளை கட்டினேன், எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன், எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனிவருட்சங்களையும் நாட்டினேன். படிமா அப்படி. குளங்களை உண்டு பண்ணினாராம். அந்த தோட்டங்களுக்கு நீரை பாய்ச்சுவதற்கு குளங்களை உண்டு பண்ணினார். எவ்வளவு பெரிய வேலைங்க இதெல்லாம். சிங்கார வனங்களை உண்டாக்குவது எவ்வளவு பெரிய வேலை, அதுக்கு குளத்தை வெட்டுவது எவ்வளவு பெரிய வேலை. அடுத்து என்ன பண்ணார பாருங்க. வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும். என்னங்க, நிறைய வேலைக்காரங்க, நிறைய வேலைக்காரிங்க. ஏன்னா கஷ்டப்படக்கூடாது இல்லையா இவரு. இதெல்லாம் எதுக்காக செஞ்சார்னா, இதனால் தனக்கு சந்தோஷம் உண்டாகும் என்று அவர் செய்தார். இவ்வளவு வீடுகளை ஏன் கட்டினாரு? ஒரு வீடுனால இன்னொரு வீட்டை, அந்த வீட்டால சந்தோஷம் வரும் அப்படின்னு கட்டினாரு. அடுத்து இத்தனை தோட்டங்களை ஏன் செய்து கொண்டார்? அவைகளால் தனக்கு ஏதோ பலன் கிடைக்கும், சந்தோஷம் வரும் என்று செய்தார். அப்புறம் என்ன செய்தாராம்? நிறைய வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டாராம். அப்புறம் வேலைக்காரிகளையும் சம்பாதிச்சாராம். அப்புறம் என்ன பண்ணாரு பாருங்க. திரண்ட ஆஸ்திகளை சம்பாதித்தாராம். இன்னைக்கு நாமளும் அப்படிதான் இல்லையா? நமக்கு ஒரு வீடு இருக்கு, நல்ல சொந்த வீடு இருக்கு, போதும் நினைப்போமா? நம்ம என்ன செய்வோங்க? நம்ம ஒரு இடம் வாங்கினா நல்லா இருக்கும், இல்ல ஒரு வீடு வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு அதற்காக நாம் பிரயாசப்படுவோம். ஏன்னா அப்படி வாங்கினா நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், பலன் கிடைக்கும் நினைச்சு நம்ம இப்படியாக யோசிக்கிறோம். அதேதான் அன்றைக்கு சாலமோனும் செய்தாரு. திரண்ட ஆஸ்திகளை சம்பாதித்தாராம். அவைகளால் தனக்கு சந்தோஷம் கிடைக்கும், பலன் வரும் என்று திரண்ட ஆஸ்திகளை சம்பாதித்தாராம். இன்னும் என்ன செய்தாராம் பாருங்க. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும். ஆமாங்க, ஒருவேளை நிறைய வெள்ளியோ தங்கமோ நம்ம கிட்ட நல்ல நிறைய நகைகள் இருந்தா நமக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு சேர்த்து வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நிறைய பொருட்களை சேர்த்து வைப்பாங்க, வெள்ளியாக, தங்கமாக, உயர்ந்த பொருட்களாக, புடவைகளாக, இப்படியாக. இவைகளால் தனக்கு சந்தோஷம் வரும், இவைகளால் தனக்கு பலன் இருக்கு இல்லையாங்க. இன்னைக்கு நீங்க தங்கத்தை சேர்த்து வச்சீங்கன்னா நாளைக்கு அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக சேர்த்து வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதேதான் செய்தாரு.
வெள்ளியை சேர்த்து வைத்தாராம், தங்கத்தை சேர்த்து வைத்தாராம், எத்தனையோ பொருட்களை சேர்த்து வைத்தாராம். சங்கீதக்காரரையும் இதோ எல்லாம், அதுவும் மியூசிக்கும். இதனால இதெல்லாம் இருந்தா சந்தோஷமா இருக்குமா? எவ்வளவு பிரயாசம் பாருங்க. எது எதெல்லாம் செய்யணுமோ, எப்படியெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கணுமோ ஒண்ணு ஒண்ணா என்ன செய்யறாருங்க சாலமோன்? ரொம்ப நுணுக்கமா எதெல்லாம் அவரால் செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து பார்க்கிறார். அடுத்து என்ன பண்ணார் பாருங்க. நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனுமானேன். நல்ல பெரிய பணக்காரனா இருக்கிறாரு. அடுத்து இப்படி யாராவது வாழ முடியுமா? என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. இந்த கண்ணு என்ன கேக்குதோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாராம் சாலமோன். நம்மளால செய்ய முடியுமாங்க? நம்மளால செய்ய முடியுமா? இந்த கண்ணு என்ன பாக்குதோ அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டுல வைக்க முடியுமா? ஆனால் சாலமோன் ராஜா அதையும் செய்தார். அவர் கண்ணு என்ன விருப்பப்படுதோ, அவர் கண்ணு என்ன கேக்குதோ அவை அனைத்தையும் கொண்டு வந்து வைத்து விட்டார். பிரயாசப்பட்டார். அதனால் பலன் இருக்கும் என்று யோசித்தார். சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சாரு. என்ன நடந்தது பாருங்க. ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. வேணான்னு விளக்கல. நிறைய மனைவிகளை கட்டினாரு. ஒரு மனைவியோட நிக்கல. நிறைய பெண்களை திருமணம் செய்து கொண்டால் சந்தோஷமாக இருப்போமோ அப்படின்னு நிறைய பெண்களை திருமணம் பண்ணாரு. அப்புறம் என்ன நடந்து பாருங்க. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. இதுவே கொஞ்சம் சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. கொஞ்சம் நான் பட்ட இந்த பிரயாசங்களில் எல்லாம், முயற்சிகளில் எல்லாம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சி. இப்ப நாம கூட 30 நாள் வேலை செய்வோங்க. 30 நாள் வேலை செய்வோம். நமக்கு எப்ப சந்தோஷம் வரும்? எப்ப சந்தோஷம் வருங்க? அந்த சம்பளம் வாங்குற நாள் அன்னைக்கு 1ஆம் தேதி அந்த கையில் அந்த காசை பார்த்தோன்னே நம்ம மூஞ்சில ஒரு பல்பு எரியும் பாருங்க. காசு இருக்கிற வரைக்கும் அந்த சிரிப்பு வந்து இருந்துகிட்டே இருக்கும். காசெல்லாம் அப்படியே கரைஞ்சிட்டே இருக்கும். எப்போ எது நாள் வரைக்கும் கரையும்? 10ஆம் தேதி கூட ஆகாது. 10ஆம் தேதி கூட ஆகாது. நம்ம கையில இருக்கிற காசெல்லாம் என்ன செஞ்சிடும்? போயிடும். போயிட்ட பிறகு அந்த சந்தோஷம் இருக்குமாங்க? 10ஆம் தேதிக்கு மேல அதே ஸ்மைல் இருக்குமா மூஞ்சில? இருக்காது. மீதி 20 நாள் கஷ்டம் கஷ்டம் பிரயாசம். அப்போ 30 நாள் வேலை செய்து 30 நாள் கஷ்டப்பட்டு நமக்கு எவ்வளவு நாள் சந்தோஷம் கிடைச்சது? இந்த உலகத்திலே நாம் படுகின்ற எல்லா பிரயாசங்களுக்கும் நிரந்தரமான சந்தோஷம் இங்க இல்ல. சும்மா கொஞ்சம் தான் மகிழ்ச்சி. அதான் சொல்றாரு, கொஞ்சம் மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட இதோ எல்லா பிரயாசத்தையும் நான் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயை. மாயை மாயைன்னா என்ன அர்த்தம்? நிரந்தரம் அல்லாதது. அது நிரந்தரம் அல்லாதது, அது மாயமானதாம். அப்புறம் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. அது நிரந்தர சந்தோஷத்தை எனக்கு கொடுக்கல. அது எல்லாத்தையும் நான் யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் தான் எனக்கு மகிழ்ச்சி கிடைத்தது. ஆனா மனசு ஃபுல்லா என்னவா இருக்குதான்? சஞ்சலமா இருக்குது. ஓடி 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 பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், நம்ம கஷ்டப்படுறோம். அதனால நமக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்குமானா, அதே பிள்ளைகள் நாளை நம்மளை பார்த்தா சரி, அவங்க நம்மள நாளைக்கு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடும்போது நீங்க என்ன யோசிச்சுப்பீங்க சொல்லுங்க? நீங்க என்ன யோசிப்பீங்க? நீங்க பட்ட பிரயாசத்துக்கு அதான் பலன். நீங்க பட்டீங்களே பிரயாசம், அந்த 1ஆம் கிளாஸ்ல இருந்து உங்களை கொண்டு போய் விடுவான் பாருங்க. நீங்க பட்ட பிரயாசத்துக்கு பலன் அதுதான். உங்களை முதியோர் இல்லத்துல கொண்டு போய்
சேர்க்கறதோ இல்லை உங்களை பார்க்காம இருக்கிறதோ பிள்ளைகளால் நமக்கு பலன் இல்லை. நாம் சேர்த்து வைக்கிற சொத்தை நம்ம கூட கொண்டு போவோமா? நாம சேர்த்து வைக்கிற வெள்ளியையோ தங்கத்தையோ நம்ம கூட கொண்டு போவோமா? எதுவுமே நம்மளுடைய கூட வராதுங்க. எதுவுமே இந்த உலகத்துல நமக்கு என்ன இல்லை, பலன் இல்லை. அதான் சொல்றார் சாலமோன், அனைத்தையும் அனுபவித்த, கண்கள் தேடின அனைத்தையும் கொண்டு வந்து அனுபவித்த சாலமோனே, இதோ நான் பட்ட பிரயாசத்திற்கு எனக்கு பலன் இல்லை, அது என்னுடைய மனதுக்கு சஞ்சலத்தை கொண்டு வந்தது என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கு நாம் படுகின்ற பிரயாசங்களை நாம் ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். லாபம் இருக்கா இதுல? ஏதாவது நாம பண்ற வேலைகள்ல ஏதாவது நமக்கு லாபம் இருக்கு? லாபம்னா என்ன? ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. லாபம்னா என்ன? லாபம்னா என்னம்மா? ஒரு பணத்தை வந்து நம்ம ஒரு ஒரு வேலைக்கு நம்ம செலவு செய்யறோம். அந்த பணத்தை விட அதிகமாக அந்த வேலையின் மூலமாக அதிகமா பணம் கிடைக்கும் பாருங்க. இப்போ ஒரு 10,000 செலவு பண்ணி ஒரு வேலை நீங்க செய்றீங்க. அந்த வேலை செஞ்ச பிறகு அந்த 10,000 15,000 மாறிடுச்சுன்னா அந்த 5,000 இருக்கு பாருங்க, அந்த 5,000 தான் நமக்கு என்னது? லாபம். அந்த 5,000 லாபத்தை நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய இஷ்டப்படி நாம் என்ன செய்வோம்? அதை செலவு செய்வோம். அதுதான் லாபம். இப்படிப்பட்ட லாபம் நாம் செய்கின்ற பிரயாசத்திலே நமக்கு கிடைக்கிறதா? கிடைக்கிறதா? ஒன்றும் கிடையாது. இப்ப சொன்ன மாதிரிதான், படிக்கிற படிப்புனால நமக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. வீட்டை நம்ம கையில கொண்டு போறது கிடையாது. இப்ப இந்த லாபத்தையாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு போவோம். வீட்டை பேத்து கொண்டு போவோமா நம்ம சாகும்போது? இல்ல நம்ம சம்பாதிச்சு வச்ச அந்த ஆஸ்திகளை கொண்டு போவோமா? என்னங்க லாபம்? அதெல்லாம் லாபம்னா நீங்க கொண்டு போகணும் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு லாபம்னா நீங்க மரித்து போகும்போது அதெல்லாம் உங்களோடு கூட கொண்டு போகணுமா இல்லையா? அதுதான் பிரசங்கி என்ன சொல்றாரு பாருங்க, அதையும் படிக்கலாம். பிரசங்கி என்ன சொல்றாரு பாருங்க. பிரசங்கி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16. பிரசங்கி புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16. நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. இதோ நீங்கள் பூமியின் மீது பட்ட எந்த பிரயாசத்தையும் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அதை கையிலே கொண்டு போக முடியாது. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த அந்த மனைவி என்ன சொல்லுவாங்க? உங்க அப்பா சப்போஸ் அவர் செல்போனே பாக்குறவரா இருந்தாருன்னா, செல்போன் மேல ரொம்ப நாட்டம் உடையவரா இருந்தாருன்னா, உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது செல்போனே பார்த்துன்னு இருப்பாரு. இப்ப அவர் செத்துட்டாரு, அந்த பொட்டியில அந்த செல்போனை போட்டுருங்கப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? பொட்டியில என்ன செய்யணுமா? செல்போனை போட்டுருந்தோமா? ஏன்? அவரு செத்து போன பிறகும் கூட அந்த பொட்டியில போடணும்னா என்ன அர்த்தம்? அவரு அங்க போய் கூட அவர் செல்போன் பார்க்கணும். அவரு பாப்பாரா செல்போனு? அந்த மாதிரி தங்கத்தை போடுவாங்களா? போட மாட்டாங்க. அவரு உயிரோடு இருக்கும்போது பிரியாணினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதனால பிரியாணி கொண்டு போய் அந்த கல்லறை கிட்ட போய் வச்சுட்டு வருவாங்க. பிரியாணியை போய் கல்லறை கிட்ட வச்சுட்டு வராங்க. அவர் இன்னும் எழுந்து உட்காந்து சாப்பிடுற மாதிரி. என்னங்க அதெல்லாம் ஒண்ணும் எதையும் கொண்டு போக முடியாது. மரித்தவர்கள் எதையும் அனுபவிக்க முடியாது. உயிரோடு இருக்கின்ற நாம் இந்த உலகத்திலே படுகின்ற இந்த பிரயாசத்தை எதையுமே கையிலே கொண்டு போக முடியாது. மூளை இல்லாதவங்க செய்யற வேலை இதெல்லாம். இந்த படைக்கிறது இதெல்லாம் செய்யறது வேஸ்ட். அதெல்லாம் உலகத்திலே படுகின்ற பிரயாசங்களுக்கு பலன் இல்லை. பலன் இல்லை. எல்லாவற்றையும் அனுபவித்த சாலமோனே சொல்லிவிட்டார், அதற்கு பலன் இல்லை. ஆனால் ஒரு பிரயாசத்திற்கு பலன் இருக்குங்க. ஒரு பிரயாசத்திற்கு பலன் இருக்கு. என்ன அந்த பிரயாசம்? படிக்கலாமா? என்ன அந்த பிரயாசம்? பைபிள்ல போய் பார்க்கலாமா? கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம் 15ஆம் அதிகாரம்
58ஆம் வசனம். கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 15ஆம் அதிகாரம் 58. ம் 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 கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் இதோ கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இதோ கர்த்தருக்குள் நீங்கள் படுகின்ற பிரயாசம் விருதாவாக போகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? விருதாவாக போகாது என்றால் வீணாகாது, அதற்கு பலன் இருக்கிறது. கர்த்தருக்குள் படுகின்ற பிரயாசங்களுக்கு, அந்த கஷ்டத்திற்கு, தேவனுக்காக படுகின்ற அந்த முயற்சிகளுக்கு, தேவனுக்காக உழைக்கின்ற அந்த உழைப்பிற்கு, தேவனுக்காக நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு சின்ன வேலைக்காவது என்ன இருக்குமா? பலன் இருக்கிறது. கர்த்தருக்குள் நீங்கள் படுகின்ற பிரயாசம் விருதாவாக போகாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். யாருக்காவது தெரியுதா இது? உலகத்திற்காக இத்தனை பிரயாசங்களை படுகின்றோமே, நாம் தேவனுக்காக என்ன பிரயாசங்களை படுகின்றோம்? தேவனுக்காக என்ன முயற்சிகளை நாம் எடுக்கின்றோம்? தேவனுக்காக எங்கேயாவது போகின்றோமா? தேவனை குறித்து யாருக்காவது சொல்லுகின்றோமா? தேவனுக்காக நம்முடைய பணத்தை செலவழிக்க முயற்சிக்கின்றோமா? அதற்காக நாம் படுகின்ற பிரயாசம் என்ன? நீங்க யோசிச்சு பாருங்க, மனசுல கைய வச்சு. நமக்காக படுகின்ற பிரயாசங்கள் என்ன? தேவனுக்காக படுகின்ற பிரயாசங்கள் என்ன? என்னங்க, பலனே இல்லாததற்கு தான் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? பலனே இல்லாததற்கு நாம் உழைத்து கொண்டிருக்கிறோம், பலனே இல்லாததற்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்குள் படுகின்ற பிரயாசத்திற்கு நமக்கு பலன் இருக்கிறது. ஆகையால் தான் சொல்றார் பவுல், அதை விருதாவா இராது என்று நீங்கள் அறிந்து நீங்கள் உறுதிப்பட வேண்டும், நீங்கள் அசையாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருக வேண்டும், கர்த்தருடைய வேலைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், வேலைகளை அதிகமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். யாருடைய வேலையை அதிகமாக்கிக்கணும்? கர்த்தருடைய வேலையை அதிகமாக்கிக்கணும். நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய வேலையை அதிகமாக்கிக்கிறோமா இல்ல நம்மளுடைய வேலையை அதிகமாக்கிக்கிறோமா? ஒரு வேலை செஞ்சா பத்தாது எங்களுக்கு. சாயந்தரம் ஏதாவது வேலைக்கு போக முடியுமா பாருங்க, இல்லையா? இல்ல வீட்டுல இருந்து ஏதாவது வேலை செய்யலாமான்னு பாருங்க. வேலை யாருடைய வேலை? எதற்கான வேலை? நமக்காக. ஆனா இங்க அந்த வேலையை சொல்ல. எந்த வேலையை சொன்னாருங்க? கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருக வேண்டும், வேலையை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? எனக்கு என்னுடைய ஆஸ்தி பெருகணும், என்னுடைய வம்சம் பெருகணும், என்னுடைய இந்த கஷ்டம்லாம் எல்லாம் போயிடணும் என்னை விட்டு. இதற்கான ஜெபங்களே. தேவனே, உங்களுடைய வேலையை நான் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும், அதற்கு எனக்கு வழிவகை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்கறவங்க எவ்வளவு பேர்? தேவன் கேட்டார். கேட்கிறவங்க எவ்வளவு பேருமா? கர்த்தருக்குள் படுகின்ற பிரயாசம் வீணாக போகாது. இந்த விஷயம் எங்க பைபிள் ஓபன் யூனிவர்சிட்டியில இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்குள் பிரயாசப்பட வேண்டும். என்னங்க, கிட்டத்தட்ட இப்ப நடந்து முடிந்த மீட்டிங்ல 12 லட்சம் ரூபாய் செலவாச்சுங்க. எத்தனை லட்சம்? 12 லட்சம். ஆனா வந்தவங்க எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? எவ்வளவு பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் பட்டோம் பிரயாசம் எங்களுக்காக இல்லை, கர்த்தருக்காக. கர்த்தருடைய இந்த மகா ஞானத்தை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும், இந்த சத்தியத்தை எப்படியாவது மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஏழை எளிய பிள்ளைகள் தங்களுடைய சம்பாத்தியத்தை கொடுத்து என்ன செய்தாங்க? இவ்வளவு பெரிய மீட்டிங் வச்சாங்க. ஆனா வந்தது இன்னும் கொஞ்சம் பேர் தான். ஆனா அந்த கொஞ்சம் பேருக்கு எத்தனை லட்சம் ரூபாய் செலவச்சிங்க? 12 லட்சம் ரூபாய். இது பைபிள் ஓபன் யூனிவர்சிட்டியில இருக்கிற எல்லா மாணவர்களுக்கும் இந்த கீ இருக்குங்க, அவங்க கிட்ட இந்த சாவி இருக்கு.
அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ குறைவோ அதெல்லாம் இல்ல. கர்த்தருக்குள் பிரயாசப்பட வேண்டும். ஏனென்றால் அதற்கு எனக்கு பலன் இருக்கிறது. அந்த பலன் எனக்கு வேண்டும். இந்த உலகத்திலே நான் எத்தனை பிரயாசப்பட்டாலும் அதற்கு பலன் இல்லை. ஆனால் தேவனுக்குள் படுகின்ற ஒவ்வொரு சிறிய காரியத்திற்கும் கூட எனக்கு என்ன இருக்குங்க, எனக்கு பலன் இருக்கிறது என்று ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எங்க ஆளுங்க. ஒரு பெருக்கிற வேலையோ ஒரு துடைக்கிற வேலையோ எது ஒண்ணு கிடைச்சாலும் விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இதுதான் பலன், இதற்குத்தான் பலன் இருக்கிறது என்று. இன்னொரு வார்த்தையும் படிக்கலாம். ரோமர் நிருபம் 16ஆம் அதிகாரம். ரோமர் நிருபம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. இங்க கூட ஒரு 2 பேரை காட்டுறாரு. யாருன்னா பெண்கள். ரோமர் 16:12. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திருப்பேனாலையும் திரிபோசாலையும் ரெண்டு பேரும் பெண்கள். இந்த பெண்கள் என்ன செய்யறாங்க? கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறார்களாம். கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிற திருப்பேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் மிகவும் பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாலை வாழ்த்துங்கள். அவர்கள் எத்தனை வேலைகளை செய்திருந்தால் அவர்களுடைய பெயரை முதற்கொண்டு பவுலானவர் குறிப்பிடுவார். எத்தனை பிரயாசங்களை பட்டிருப்பார்கள் அந்த ஸ்திரீகள். இப்படியாக சபையிலே பெண்கள் பிரயாசப்பட வேண்டும். எதற்காக? கர்த்தருக்குள் பிரயாசப்பட வேண்டும் பெண்கள். பாஸ்டர் சொல்லணும், எங்க சபையில பிரயாசப்படுற ஸ்திரீகள் இருக்கிறாங்க அப்படின்னு உங்க பேரை சொல்லுவாரா? உங்க பேரை சொல்ற அளவுக்கு பிரயாசப்படுறீங்களா? யோசிக்கணும். கர்த்தருக்குள் பிரயாசப்படணும். இன்னும் கூட பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு எவர்களுக்கு உதவியா இருக்கும்படி மேல வசனம் படிங்க. எயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும், இவர்களும் கூட ஸ்திரீகளே, எயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் அந்த ஸ்திரீகள் கிளம்மந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டவர்கள். அவர்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்திலே இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறவர்களுடைய பெயர்களை தேவன் எங்கே எழுதுகிறாராம்? ஜீவ புஸ்தகத்திலே எழுதுகிறாராம். யாரெல்லாம் தேவனுக்குள் பிரயாசப்படுகிறார்களோ, கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு வேலைகளை செய்கிறார்களோ, அவர்களுடைய பெயர்களையே தேவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். நீங்க வீட்டை வேலை செஞ்சீங்களா? பிள்ளைங்களை படிக்க வச்சீங்களா? இல்ல வேலைக்கு போனீங்களா? நீங்க இந்த வேலையை செஞ்சா உங்க பேர் அங்க எழுத மாட்டாரு. உங்களுக்கு புரிஞ்சுதா? அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். அதெல்லாம் நம்ம கடமை செய்யணும். முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது என்னங்க? இதெல்லாம் பலனே இல்லை. நீங்க இந்த உலகத்துல செய்யற எந்த பிரயாசத்திற்கும் நமக்கு என்ன இல்லைங்க, பலன் இல்லை. ஆனால் தேவனுக்காக செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளுக்கும் நமக்கு பலன் இருக்கிறது. அப்படியாக பிரயாசப்பட்டால் உங்களுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதுவார். நமக்கு ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதுறதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. எழுதுனா என்ன, எழுதலனா என்ன. எங்க பேர் எங்க இருக்கணும்? ரேஷன் கார்டில் என் பேர் இருக்கணும். இன்னும்மா ரேஷன் கார்டில் உங்க பேரை ஏத்தலமா? ரேஷன் கார்டில் பேர் ஏத்துமா. அப்பதான் உனக்கு என்ன கிடைக்கும்? கவர்மெண்ட் கொடுக்குற சலுகை உனக்கு கிடைக்கும். ரேஷன் கார்டில் என்ன செய், பேரை எழுதிட்டு அதற்காக போடுவாங்க. மற்ற ஏதாவது சர்டிஃபிகேட்ல பேரை விட்டுட்டா அதுல ஏத்தணும் பேரை. இன்னும்
இன்னும் பிரயாசப்படுறாங்க எந்த புத்தகத்துல பேர் வரணும்னு. கின்னஸ் புத்தகத்துல பேர் வரணும். கின்னஸ் புத்தகத்துல பேர் வரணும்னு முட்டி போட்டுன்னு ஒருத்தன் போவான், மேலே ஏறி ஒருத்தன் குதிப்பான், என்னங்க கைய காலை உடைச்சுக்குவான். இப்படியாக கின்னஸ் புத்தகத்தில் தன்னுடைய பேர் வரணும்னு விரும்புகிறவர்களும் இருக்கிறாங்க. என்னங்க அதெல்லாம் பலனா? அதற்கெல்லாம் பலன் இருக்கிறதா? ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் வர வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தருக்காக பிரயாசங்களை பட வேண்டும், முயற்சிகளை எடுக்க வேண்டும், தேவனுக்காக உழைக்க வேண்டும். ஒருவேளை ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பேர் இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் அந்த வார்த்தைலாம். என்ன நடக்கும்? வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. ஜீவ புஸ்தகத்தில் இதோ பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். ஜீவ புஸ்தகத்திலே உங்களுடைய பெயர்கள் இல்லை என்றால் நீங்கள் எங்க போவீங்க? நீங்களாகட்டும் நானாகட்டும் எங்க போவோமா? நரகத்திற்கு செல்லுவோம். பயம் வருதா இல்லையா? நரகத்திற்கு போவீங்க. இந்த 60-70 ஆண்டு கால இந்த பிரயாசத்துல நீங்க தேவனுக்காக எந்த பிரயாசமும் படாம உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் ஒட்டுமொத்தமா உங்களுக்காகவே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு நீங்கள் சென்றால் இந்த 60-70 ஆண்டு கால வாழ்க்கையை வீணடித்ததற்காக தேவன் ஏதோ உங்களை 60-70 ஆண்டு காலம் இந்த நரகத்தில் அனுப்ப மாட்டாரு. இந்த 60-70 ஆண்டு கால வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? நித்திய காலமாக நரகத்திலே இருக்க வேண்டும். இந்த உலகத்துல ஏதாவது சின்ன தப்பு செஞ்சாங்கன்னா, திருடிட்டாங்களானோ இல்லை ஏதோ ஒன்று சின்ன கேஸ்ல மாட்டினா எவ்வளவு நாள் ஜெயில போடுவாங்க? எவ்வளவு நாள் ஜெயில? ஒரு 6 மாசம், ஒரு வருஷம் இல்லையா? சின்ன தப்பு செஞ்சா. இதுவே பெரிய பெரிய தப்பு செஞ்சா அந்த தப்புக்கு ஏற்றாற் போல தண்டனை. ஒரு 14 வருஷமோ இல்ல உள்ள இருந்துட்டு என்ன செஞ்சிடலாம்? வெளியே வந்துடலாம். நரகம் அப்படிப்பட்டதா? நரகம் அப்படிப்பட்டதாமா? நீங்க போயிட்டு போது இவ்வளவு நாள் உன் தண்டனை காலம் முடிஞ்சிருச்சு, நீ என்ன செய்யலாம்? உன்னை ரிலீஸ் பண்றேன் அப்படின்லாம் தேவன் என்ன செய்ய மாட்டாருங்க? ரிலீஸ் பண்ண மாட்டாரு. இந்த 60-70 ஆண்டு கால வாழ்க்கையை வீணடித்ததற்காக, உனக்காகவும் உன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் நீ பிரயாசப்பட்டதற்காக, ஜீவ புஸ்தகத்திலே உன்னுடைய பேர் இல்லாததற்காக நீ எத்தனை ஆண்டு காலம் அங்கே வேதனைப்பட வேண்டும்? நித்திய காலமாக. அதனால்தான் ஒரு வார்த்தை சொன்னார், அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். நம்மை புழுவோடு கூட ஒப்பிட்டார் ஆத்துமாவை. அங்கே அவர்கள் புழு சாகாது, அக்கினி அவியாது. நரகத்திலே அக்கினி அவிந்து போகாதாம், எரிந்து கொண்டே இருக்குமாம். அங்கே புழுவாகிய நாம் சாக மாட்டோம், வேதனைப்பட்டு கொண்டே இருப்போம். ஜீவ புஸ்தகத்திலே யாரோடைய பேர் இல்லையோ அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஆகையால் தேவனுக்காக பிரயாசப்படுங்கள். அதே பிரசங்கி புத்தகம் 9ஆம் அதிகாரம், பிரசங்கி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. பிரசங்கி புத்தகம், செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். ஒருவேளை செய்யாவிட்டால் நீ போகிற பாதாளத்திலே செய்கை கிடையாது, வித்தை இல்லை, அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை. பாதாளத்திற்கு சென்ற பிறகு ஏதாவது செய்யலாம், தேவனே கையில காலில் ஊந்து மன்னிப்பு கேட்கலாம். அங்க அறிவு வேலை செய்யாதான் பாதாளத்துல. அதானுங்க இருக்கு. நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. இது புரியணும்னா நான் ஒரு விளக்கம் சொல்ற பாருங்க. நம்மள நல்ல மண்ணெண்ணை ஊத்தி நம்ம மேல மண்ணெண்ணை நம்ம மேல ஊத்தி கொளுத்தி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மள கொளுத்தி விட்டாங்க. கொளுத்தி விட்ட நம்ம இப்ப என்ன செய்வோம்? என்னம்மா செய்வீங்க? என்ன செய்வீங்க? கத்துவீங்க, அவ்வளவுதான். அந்த நேரத்துல என் வீட்டுல குழம்பு வச்சா என்னன்னு தெரியல,
ஸ்டவ் நிறுத்தணும்னா என்னன்னு தெரியல, இல்ல வீட்டுக்காரர் வேலைக்கு போனாரு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதாவது அதை பத்தி யோசிப்பீங்களா? வீட்டை பத்தி யோசனை வருமா? பிள்ளைகளை பத்தி யோசனை வருமா? கணவனை பொறுத்து யோசனை வருமா? எந்த யோசனையும் இருக்காது. என்ன யோசனை என்னன்னு என்ன இருக்கும்? ஐயோ அம்மா, அவ்வளவுதான், கத்துக்கிட்டே இருப்போம். அதானங்க? அதேதான் நரகத்திலே வேதனைப்படும் போது உங்களுக்கு எந்த யோசனையும் வராது. அங்க அறிவில்லை, செய்கை இல்லை, வித்தை இல்லை, ஞானமும் இல்லை. நரகத்திற்கு சென்றால் சென்றதுதான். அங்கே போய் எந்த மாற்றமும் உங்களுக்கு நடக்காது. அங்கே போய் என்ன கெஞ்சினாலும் நம்முடைய குரல் தேவனுக்கு கேட்கப்படாது. நாம் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் தான் நமக்கு டைம். நாம் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் தான் நமக்கு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும். தேவனுக்காக இந்த ஆயுசு நாட்களிலே, இந்த 60-70 ஆண்டு கால வாழ்க்கையிலே தேவனுக்காக பிரயாசப்படுங்கள். அதுதான் உங்களுக்கு பலன், அதுதான் உங்களை காப்பாற்றும், அதுதான் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய வழி. அதை விட்டுவிட்டு இந்த உலகத்திற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தால் இதோ நரகத்திற்கு செல்ல வேண்டியது. ஆகவேதான் இயேசுவானவர் ஒரு நல்ல வார்த்தையை சொன்னார். படிச்சு முடிச்சுக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள், வேலை செய்யுங்கள். முத்திருக்கிறார் என்றார். ரைட். முதல் லைன் பாருங்க. அழிந்து போகின்ற போஜனத்திற்காக கிரியை செய்யாதீங்கள். கிரியை செய்யாதீங்க. இதோ உலகத்திலேயே நீங்கள் படுகின்ற எல்லா பிரயாசமும் ஒரு நாள் என்ன செய்ய போகுது? அழிந்து போக போகிறது. ஆனா உலக மனிதர்கள் அனைவரும் இந்த அழிந்து போகின்ற காரியத்திற்காகத்தான் கிரியை நடப்பிக்கிறார்கள். ஆகவேதான் இயேசுவானவர் சொன்னார், அழிந்து போகின்ற போஜனத்திற்காக கிரியை நடப்பிக்காதீங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக வேலைகளை செய்யுங்கள். கிரியை என்றால் வேலை. தேவனுக்காக வேலையை செய்யுங்கள். அதுவே நித்திய ஜீவன் வரைக்கும் நம்மை கொண்டு செல்லும். பிரயாசப்பட்டு இன்னைக்கு வந்தீங்க, தேவனுக்காக பிரயாசப்பட்டீங்க. நான் வர வேலை தான் பார்த்து ஒரு அம்மா பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு தான் வந்தேன். அவங்க அவ்வளோ தூரத்துல இருந்து, எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது அவங்க அவ்வளோ தூரத்துல இருந்து வராங்க அப்படின்னு. பரவாயில்ல, இவ்வளோ தூரத்துல இருந்து அதுக்கு இங்க வரணும்னா அவங்க முன்னாடியே அங்க நிக்கிறாங்க. பிரயாசம், தேவனுக்காக பிரயாசப்பட வேண்டும். முன்னாடி நிக்கணும். தேவனுடைய வேலை என்னாலும் தேவனுடைய காரியம் என்னாலும் நம்ம எப்படி நிக்கணுங்க? ஃபர்ஸ்ட் போய் நிக்கணுங்க. அப்புறம் தான் நம்ம வேலை எல்லாம் அப்புறம். அது எப்ப வேணா செஞ்சுக்கலாம், அது எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் தேவனுடைய வேலை, தேவனுடைய காரியங்கள் என்றால் முதலில் நாம் போட்டி போட்டுன்னு போய் நிக்கணும். நம்ம உங்களுக்கு புரிஞ்சுதா? கர்த்தருக்குள் படுகின்ற பிரயாசத்திற்கு நமக்கு என்ன இருக்கு? பலன் இருக்கு. உலகத்திற்காக என்ன பிரயாசப்பட்டாலும் அதற்கு நமக்கு பலனே இல்லை. ஆகவே நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கின்ற இந்த தேவனுடைய காரியங்கள்ல பிரயாசப்படுங்கள் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, தகப்பனே, இந்த நாளிலே தகப்பனே உமக்காக பிரயாசப்பட வேண்டும் என்கின்ற இந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதோ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 60-70 ஆண்டு கால வாழ்க்கையை தகப்பனே, அந்த வாழ்க்கை காலத்திலே உமக்காக அநேக காரியங்களை நாங்கள் நடப்பிக்க உதவி செய்யுங்க. உமக்கான காரியங்களில் நாங்கள் பிரயாசப்பட்டு உழைத்து தகப்பனே அதற்கான பலனை பெற்றுக்கொள்ளுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க. இதோ அழிந்து போகின்ற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் தகப்பனே நிலைத்து நிற்கின்ற அந்த காரியங்களை நாங்கள் நடப்பிக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே.
இன்னும் உம்முடைய வேதத்தில் இன்னும் மகா ஞான விஷயங்கள் எங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறீங்க. வரும் நாட்களிலே அவை அனைத்தையும் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பனை. பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்க. உடைய வசனத்தினாலே காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை பாண்டிச்சேரியிலிருந்து மிகுந்த பிரயாசத்தோடு, இல்லையா, ஒவ்வொரு வாரமும் மிகுந்த பிரயாசத்தோடு நம் மத்தியில் வந்து இந்த நல்ல ஜீவ வார்த்தைகளை நமக்கு தருகிற அருமையான அன்பு சகோதரி, அவருடைய கணவர், பிள்ளைகள், அவர்களோடு கூட வந்திருக்கவங்க, அவங்க ஊழியம் செய்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படி கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நல்லாண்டவரே, ஹே ஸ்தோத்திரம், 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 ஆமென், ஸ்தோத்திரம்.